ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டார்கெட் சீரியஸ் வீடியோ நம்பர் 6 தமிழ்நாட்டோட தரவரிசை தமிழ்நாடு ரேங்கிங். ஒரு 30க்கும் மேற்பட்ட இண்டெக்ஸஸ் குறியீடுகளில் தமிழ்நாடு என்னென்ன ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். தனித்தனியாக பார்க்காம ஒரே வீடியோவிலேயே மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டார்கெட் சீரியஸோட மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, வரக்கூடிய குரூப் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், குரூப் 4ஆக இருக்கலாம், ஜிஎஸ் பார்ட்டில் நம்ம நார்மலாக புக்கில் படிக்கிற கண்டென்ட்டை தாண்டி, சமச்சீர் கண்டென்ட்டை தாண்டி எந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்கலான்னு இருக்காங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி, அதை கெஸ் பண்ணி, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் நம்ம கடைசி நேரத்தில் இண்டெக்ஸஸ் பார்க்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு அது ரீச்சும் ஆகிறது இல்லை. ப்ளஸ் கடைசி நேரத்தில் நம்மளால் படிச்சுட்டு போய் ஆன்சரில் ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இயர்லியராக ஃபஸ்ட்லேருந்தே 1 by 1 டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 30 நிமிஷம் டெய்லி ஒரு வீடியோக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் ஒரு பேஜுக்கு எடுத்து வச்சிட்டிங்க. ஒரு பேஜ் 2 பேஜ் கண்டென்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் பிடிஎஃப்பில் பார்க்க நிறையா இருக்கும், பட் நீங்கள் நோட்ஸாக எடுத்துட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. இதை வச்சே நீங்கள் மேக்ஸிமம் நோட்ஸை எடுத்துடலாம். ஸோ இதோட கண்டென்ட் தான் இதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் கொடுத்த இண்டெக்ஸஸை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஞாபகமும் இருக்கும். நோட்ஸ் மேக் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 6th வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா IB NIA ரிலேட்டடு, அடுத்து வழக்குகள் ரிலேட்டடு, அடுத்து அகழ்வாயு இடங்கள், சாகித்ய அகாடமி ஞானபீட விருது, ஆரஞ்சு பொருளாதாரம். ஸோ 6th வீடியோ இந்த இண்டெக்ஸஸ் ரிலேட்டடாக உள்ளது. இதுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நான் ஆல்ரெடி 1 வீக் பிஃபோரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னி ஒரு வாரம் டைம் இருக்குது. யாராவது குரூப் 1 ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த இண்டெக்ஸஸ் பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு MSME துறையில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. இது உதயம்ங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருப்பாங்க, அதில் 3rd பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் கடன் வைப்பு விகிதத்திலும் இந்த 2லையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அடுத்து மொத்த ஏற்றுமதியில் 3ஆம் இடத்துல இருக்குது. தனிநபர் வருமானத்திலே 3ஆம் இடத்துல இருக்குது. ஸோ எதுக்காக இது நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உள்ள எல்லாமே 2026 எக்கனாமிக் சர்வேல உள்ளது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக 2025லையும் நிறைய இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது பின்னாடியில் 1 by 1 பார்த்துக்கலாம். அதனால தான் பிரித்து கொடுத்துட்டேன், ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். 17 நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா தேசிய நிறுவன தரவரிசை இதில் தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருக்குது. ஸோ 17ங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட்டு. மின்னணு ஜவுளி தோல் பொருட்களோட ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்குது. பொறியியல் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்குது. ஆனால் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டை. தமிழ்நாடு மாநிலத்தோட ஆயுட்காலம் 3வது இடத்துலையும், கல்வி அறிவில் 4ஆம் இடத்துலையும் உள்ளது. இந்தியா டுடே இது பண்ண மொத்த உள்நாட்டு நடத்தை கணக்கெடுப்பு. இப்போ சிவிக் பிஹேவியரை பற்றி நிறையா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சோசியல் மீடியாவில் சரி, சிவிக் சென்ஸ் ரிலேட்டடாக நிறைய டாபிக் போய்ட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த சிவிக் பிஹேவியரில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே லீடிங்கில் இருக்குது, இந்தியா டுடே எடுத்த ஆய்வில். ஸோ இதுதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்போர்ட்டில் என்ன இது, சிவிக் பிஹேவியரில் என்ன இது, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் எத்தனாவது, 2nd பிளேஸு, MSMEயில் 3rd பிளேஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கேயும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவுமே இந்த 2026 உள்ள பேஸ் பண்ணி உள்ள இமேஜ். ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இமேஜை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இமேஜில் 1-2 சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஏன்னா இது ChatGPTயில் போட்டு தான் எடுக்கிறது. ஸோ அதனால் 1-2 மிஸ்டேக் இருக்கலாம். பட் ஆனால் இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு இப்போ எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கலாங்கிற ஐடியாக்காக தான் நான் அந்த இமேஜ் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது விஷயம். இதில் பார்க்க வளவலான்ட்டு இருக்கும், பட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஷார்ட்டாக மொத்தம் 2 பேஜ் கண்டென்ட் தான். ஒரு பேஜுக்கு 2025ஓட இண்டெக்ஸில் உள்ளதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு 2026, அவ்வளோதான்.
சிம்பிள். பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக உட்காந்து எழுதி படிங்க. ஸோ எழுதுறதும் இம்பார்ட்டண்ட்டு, அதை ரிவிஷன் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டு. டைம் இல்லாத பட்சத்தில் நோட்ஸ் பையில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் அதில் சும்மாவாவது கிறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் போகும்போது நம்ம இந்த இடத்துல இது எழுதி வச்சோம், இதை வட்டம் போட்டு வச்சோம்னா அது ஞாபகம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வைக்க வேண்டாம், வெறும் பிடிஎஃப்பும் வச்சுட்டு படிக்காமலும் இருக்க வேண்டாம். அடுத்து 2025 தரவரிசை பார்த்திங்கன்னா சமூக முன்னேற்ற குறியீட்டில் பார்த்திங்கன்னா 1வது இடத்துல இருக்குது. இது 2022 நிதி ஆயோக் வெளியிட்டது. இதோட பரிமாணம் என்ன? இந்த 2 தான் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இந்த இதில் வந்து எத்தனாவது வரிசைன்னு வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து எத்தனாவது வரிசைன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஆர்டர் வைஸும் கூட கேட்கலாம். அடுத்து மனிதவள வளர்ச்சி குறியீடு 6வது இடம், நிலையான வளர்ச்சி குறியீடு 3வது இடம். பள்ளி கல்வி தர குறியீடு 2ஆம் இடம், சுகாதார குறியீடு 2ஆம் இடம், காலநிலை நடவடிக்கை வந்து 1ஆம் இடம், உயர்கல்வியில் பார்த்திங்கன்னா 1வது இடம், குறைந்த குழந்தை பிறப்பு வீதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை அளவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மஞ்சளில் மார்க் பண்ணது வந்து 2026 உள்ளது, நார்மலாக உள்ளது 2025 எக்கனாமிக் சர்வேயில் உள்ள டீட்டெயில். குறைந்த வறுமை 2வது இடத்துல இருக்குது. தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா 2022 படி 4வது இடத்துலையும், இது ஒரு சர்வேயில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சர்வேயில் கொடுத்துருவாங்க. இப்போ ரீசெண்ட் சர்வேயில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. அது என்னென்னா 2022. ஏன்னா இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட். சம்டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2022ன்னு கொடுத்துருவாங்க தனிநபர் வருமானம். ஸோ அப்போ இருந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக 3வது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. கேட்ட வருஷத்தை நீங்கள் இது பண்ணி எழுதணும். ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக தான் உங்கள் கொஷின் எடுப்பாங்க, நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொஞ்சம் முன்னாடி உள்ள டேட்டா மூடி கொடுக்கலாம். ஸோ அதனால் வருஷம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தான் 2 டேட்டா 3 டேட்டா வரும். அதை மட்டும் வருஷத்தோடு சேர்ந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி பார்க்காம விட்டுட்டிங்கன்னா மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது 2 சேஞ்சஸ் இருக்குது. 2022 23 4வது இடம் தான் கரெக்டான ஆன்சர், 24 25 3வது இடம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலே அதே மாதிரி தான் 3வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 ரிலீஸ் பண்ணதில் 1ஆம் இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் பார்த்திங்கன்னா 2024-25 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணதில் 2வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இது 3ஆவதா எந்த வருஷம் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. நகரமயமாதல் விகிதம் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தான் இருக்குது 2 தாட்டியுமே. பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. வறுமை குறியீட்டில் 2வது மிக குறைவு வறுமையாக இருக்குது, 1.43%. ஆட்காலம் பார்த்திங்கன்னா 3வது இடம், எழுத்தறிவு 4ஆம் இடம், காலநிலை மாற்ற குறியீடு 9வது இடம். ஸோ அதான் இங்கிலீஷ் வெர்ஷனில் கொடுத்துருந்தேன். எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீட்டில் 5வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி. இது வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே நியூஸில் இருந்து எடுத்து கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த இதுவும் சேர்த்து கொடுத்துருங்க. தமிழ்நாடு பொருளாதாரம் பொறுத்தளவுக்கும் சமச்சீர் புக்கில் 11th யூனிட் 11 இருக்கக்கூடியது தான். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து பழைய டேட்டாவும் கூட கேட்கலாம். 2015 யூஎன்டிபியோட இண்டெக்ஸ் என்ன, அதே மாதிரி இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, மூலதன முதலீடில் எத்தனாவது பிளேஸு, நிதி ஆயோக் வெளியிட்ட 2018 இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ 3rd பிளேஸ். ஸோ கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து குழப்பம். ஒரு சில இண்டெக்ஸ் ஒரு 3-4 இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இயரில் வெவ்வேறு குறியீடு இருக்கும். அதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க, இயரோடு சேர்ந்து படித்து வச்சுக்கோங்க. அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஒரு இயரை மட்டும் பார்த்துக்க வேண்டாம், மல்டிபிள் இயர்ஸ் இருக்கும். அந்த ஒன்றுக்கு மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் குறியீடுகளுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில்னா இந்த மாதிரி சுகாதார குறியீடில் இருக்கும், ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, தனிநபர் வருமானம், எஸ்டிஜி டார்கெட், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இது இருக்கும். அதை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வரக்கூடிய எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக இதில் இருந்து கேட்குறக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியா. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு நாள் டாப்பிக்குமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இருந்தெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.
தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஃபைனலாக வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று ஆரஞ்சு பொருளாதாரம் பற்றி நான் எடுத்திருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நிறைய பொருளாதாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆரஞ்சு பொருளாதாரம்னா என்ன, எது ரிலேட்டடாக அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 வார்த்தையில் சொல்லணுன்னா எது ரிலேட்டடான பொருளாதாரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.